Hi friends, welcome to Geetha's World. இந்த saree பாருங்க. இந்த சாரீக்கு தான் வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இது saree வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது ரேட் வந்து 2000 ரூபாய் தான். saree நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இது saree கொச்சுள்ள சாரியிலே இருந்தது ரெடிமேட். இதுக்கு தான் ப்ளவுஸ் தச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இதில் வேவ்ஸ் வந்துருக்கு இல்லையா, நானும் அதனால தான் வந்து ப்ளவுஸ்லேயும் வேவ்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நெக்கு தனியாக கைக்கு தனியாக போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 34 சைஸ்க்கான ப்ளவுஸ் தான். ஃபஸ்ட்டு ரா எட்ஜஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். பின்ன இது கூட நான் வந்து 34 கூட 3 இன்ச்சு 2 இன்ச்சு சேர்க்குறேன். ப்ளவுஸுங்கிறதால அது 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸுக்காக சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச்சு வந்து கீழே வந்து நம்ம மடித்து திருப்புறதுக்காக. இப்போ ஹைட் வந்து 13.5. என்னோடய ஹைட்டுக்கு வந்து இந்த 13.5ன்றது கரெக்டாக இருக்கும். 13.5 மார்க் பண்ணிவிட்டு எதுக்கும் ப்ளவுஸில் ஒரு டைம் அளந்துக்கலாம். 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்காக மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டுருவோம். இப்போ நெக் லைன் வந்து நான் 2.25க்கு மார்க் பண்ணுறேன். நெக்கு கொஞ்சம் ஒய்டாக வேணுன்றவங்க 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் நான் 2.25 தான் பண்ணுறேன். 2.25 மார்க் பண்ணிவிட்டு நம்ம 3 இன்ச்சு வந்து ஷோல்டர் அளவு வச்சுக்கலாம். இப்போது 5.25 ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்ம் ஹோல் லைன் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ 5.25 வச்சுமா, இது கூட வந்து 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டு 5.25க்கு வந்து இங்கே மார்க் பண்ணுவோம். இங்கே மார்க் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸ் போட்டுடலாம். பாக்ஸ் போட்டுட்டு இந்த லைனில் இருந்து 1/2 எடுத்துக்கலாம். 1/2 எடுத்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ஆர்ம் ஹோல் லைன் வந்து வரைஞ்சிருவோம். இப்போது ஹிப் லைனுக்கு வருவோம். என்னோடய வேஸ்ட்டு வந்து 30 இன்ச்சு. இங்கே வந்து நம்ம எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவே கரெக்டாக வச்சோம்னா நல்லாயிருக்கும். 7.5 மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு பின்ன 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸு. நான் டாட்டுக்காக எப்போவும் 1/2 இன்ச்செலாம் அவ்வளோதான் விடுவேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நெக்லைன் வந்து இப்போ நான் வரையில, ஏன்னா ப்ளவுஸில் இருக்குது இல்லையா, நம்ம அப்படியே வச்சு இந்த நெக்லைன் அடித்து திருப்பிக்க போகிறோம். அதனால் நெக்லைன் எதுவும் நான் வரையில. சரிங்களா, அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பார்ப்போம். துணி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. நம்ம சைட் டாட்டுக்கு பிடிக்கிறதுக்காக அங்கே லாஸ்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுவோம். அதுக்காக இப்போ எவ்வளோ கிளாத் உங்களால் முடியுதோ அவ்வளோ கிட்டக்க போட்டுக்கலாம். வேஸ்ட் ஆகாமல் நம்ம கட் பண்ணிக்கணும். செல்வேஜ் விட்டுட்டு பேக் பார்ட்டை போட்டுருங்க. இப்போ அப்படியே ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துடலாம். பேக் பார்ட்டு கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் எடுத்துருவோம். ஆர்ம் ஹோல் லைனும் சேமாகவே எடுத்துருங்க.
நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த பேக் பார்ட்டில் விட்டுருக்கோம் இல்லையா, அதை விட பாருங்கள் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். இப்போ எடுத்துடலாம். ஆர்ம் ஹோல் லைன் வந்து ஸ்கேல் வச்சு மறுபடியும் வரைஞ்சிப்போம். நான் வந்து மேக்ஸிமம் ஆர்ம் ஹோல் டீப் வந்து ப்ளவுஸில் எடுக்க மாட்டேன், கையில் எடுக்கிறதோட சரி. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு அவ்வளோதான். 1/4 இன்ச்சை விட கம்மியாக தான் எடுக்கிறேன் இதில். அது ப்ளவுஸில் எடுத்துட்டா எனக்கு அது வந்து லைன் வந்து கிராஸ் ஆன மாதிரி இருக்குது. அதனால நான் ப்ளவுஸில் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன், கையில் தான் வந்து டீப் எடுத்துருவேன். இப்போ இதுலேயும் வந்து நம்ம நெக் லைனும் வரைய வேண்டாம். இப்போ டாட் மார்க் பண்ணிக்கலாம். நான் 13 இன்ச் மார்க் பண்ணுறேன். 13 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கலாம். கீழே நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக. மொத்தம் வந்து 13.5. மேலேயும் கீழேயும் சீம் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் 13.5. இப்போ எதுக்கும் ஒரு டைம் ப்ளவுஸில் வச்சு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து அந்த கட்டிங் லைன்லேயே வைங்க, ப்ளவுஸை உல்ட்டா திருப்பிட்டு வைங்க. கரெக்டாக இந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட் வரையும் ஃபஸ்ட்டில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டாட்டில் ஃபோல்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அளந்துக்கலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது 34 ப்ளவுஸ் இல்லையா, 34 வந்து 10ஆல் டிவைட் பண்ணினா நமக்கு வந்து 3.4 கிடைக்கும். சரிங்களா. இந்த 3.4 கூட நம்ம வந்து சைடில் வந்து ஹூக் பட்டி காஜா பட்டி அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டா எனக்கு வந்து 4 பாயிண்ட்டுக்கு 1 பாயிண்ட் கம்மி வருது. அதை வந்து இந்த லைனில் மார்க் பண்ணிடலாம். ஜாஸ்திலாம் இந்த டாட்டு குழப்பிக்காதீங்க. நான் இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி தான் தைக்கிறேன். இப்போ வந்து 1.5 இன்ச் இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம், 1.5 இன்ச்சு அந்த சைடு மார்க் பண்ணிப்போம். அவ்வளவுதான். இந்த லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதுலேயும் நெக்லைன் வரையில் இதுவும் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து அடித்து அப்படியே திருப்பி நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து எத்தனை இன்ச் இருக்குதுன்னு தெரியல எனக்கு, அத்தனை இன்ச்சு வச்சு நம்ம மடித்து அடிச்சிடுவோம். இப்போ பேக் பார்ட்டு கட் பண்ணிடலாம். அந்த செல்வேஜ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த செல்வேஜ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டு முடிஞ்சது. எங்கெங்கே நாச்சஸ் போடணுமோ அங்கங்கே போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து ஜாயிண்ட்டாக இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டு முடிஞ்சது. இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த கர்வ் எடுத்தோம் இல்லையா, அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அந்த ராய்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பீஸ் கிடைக்கும். இந்த பீஸ் வந்து பட்டிக்காக, இது டபுளாக இருக்குது, 2 பட்டிக்கும் 2 பீஸ் கிடைக்கும். அவ்வளோதான், இது பட்டி முடிஞ்சது. பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, பட்டி எல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து கை கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுருவோம். நாலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸை எடுத்து எக்ஸ்ட்ரா இங்கே வந்து நமக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிடைக்குது, அதனால வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேயும் செல்வேஜ் வந்து கட் பண்ணிவிடுவோம். இந்த செல்வேஜ் வந்து நீங்கள் எங்கேயுமே எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னு இல்லை, எந்த கிளாத்து தைக்கிறதா இருந்தால் இந்த செல்வேஜ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதோடு சேர்த்து தைச்சிங்கன்னா எது தைக்கிறீங்களோ அதில் ஃபுல்லாக சுருக்கமாக வரும். அதனால் செல்வேஜ் எடுத்துருங்க. இப்போ 1/2 இன்ச் நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக விட்டுடலாம். லைன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எத்தனை இன்ச் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு
பார்ப்போம். நான் வந்து கீழே அந்த பார்டரை விட்டுட்டு தான் செல்வேஜ் அதில் இருக்குது, அதை விட்டுட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 9 இன்ச் இருக்குது. நம்ம வந்து 10 இன்ச் வச்சுக்கலாம். டென் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி அப்படியே எடுத்துருவோம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கிளாத் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும், ஃபோல்டிங்கை ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக விட்டுடுவோம். கீழேயும் அதையே மார்க் பண்ணிடலாம். 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கேப் ஹைட் வந்து 3.5, ஏன்னா இது 9 இன்ச்சு ஸ்லீவ் இருக்குது இல்லையா, அதனால் 3.5 மார்க் பண்ணுறேன். இப்போ பேக் பார்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து அளந்துப்போம். ஸ்டிச்சிங் அலவன்ஸை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத் வந்து அளந்துக்கலாம். எனக்கு 8.25 வருது. இப்போ நம்ம இந்த மேலே கட்டில் இருந்து 8.25 அந்த லைனில் எங்கே வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த 8.25 மார்க் பண்ணிடுங்க. பின்ன 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக மேலே வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவோட அந்த கர்வ் எடுத்துருவோம். அந்த 1.5 இருந்து கர்வ் எடுங்க. அவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங்கு. இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வந்து இது வந்து 9 இன்ச்சுக்கு இருக்கிறது வந்து 12 இன்ச்சு இருந்தது, அந்த இடத்துல வந்து சுற்றளவு. இது வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ப்ளவுஸ் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் இழுத்தா பிச்சுக்குமோன்னு சொல்லிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணுறேன். 1.25 இல்லை 1 இன்ச்சு. நமக்கு வந்து 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ப்ளவுஸ் முடிச்சுட்டு நான் வேர் பண்ணி பார்த்து ரொம்ப லூஸாக இருந்தால் அது வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்போ வரும் சுற்றளவில். 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்காக. இப்போ கை கட் பண்ணிடலாம். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இல்லையா, நான் ஒர்க் பண்ணினது ஃபஸ்ட்டு ப்ளவுஸு, என்னோடய ஆரி ப்ளவுஸும் இதுதான் ஃபஸ்ட் ப்ளவுஸு. நான் இவ்வளோ ஒர்க் பண்ணி போட்டதே இல்லை. பட்ஜெட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, எல்லார்கிட்டையும் கேட்டேன், அதனால் நான் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணவே இல்லை. அதனால் நானே பண்ணியிருக்கேன். அதனால் 2 இன்ச்சுக்கு லூஸ் வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு வேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லூஸாக இருந்தால் நம்ம டைட் பண்ணிக்கலாம் சொல்லி. இப்போ வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து எடுத்துருவோம். இது 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிடலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து அப்படியே வந்து ஒரு கர்வ் எடுத்துடலாம். இது வந்து இப்போ நான் கட் பண்ணல, ப்ளவுஸ் எல்லாம் கை வந்து அடித்து திருப்பிட்டு ஃபுல்லாக சுற்றியும் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இதை கட் பண்ணுவேன். இப்போயே கட் பண்ணிட்டேன்னா நம்ம மாற்றி தைச்சிட்டோம்னா அது குழம்பிக்கும், அதனால நான் இப்போ கட் பண்ணல. அவ்வளோதான் முடிஞ்சுது. பாருங்கள், மெயின் பீஸில் எல்லாம் பின் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஃப்ரண்ட் பார்ட்டு இது ரைட் சைடு. இது எல்லாம் பாருங்கள் 1/2 இன்ச்சுக்கு மேலே விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். இது லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் பார்ட்டு. இது பேக் பார்ட்டு. அதே மாதிரி கையும் கட் பண்ணிட்டேன்.
சேமு. இப்போ எல்லாம் வந்து அடித்து திருப்பி எடுக்க வேண்டியது தான். இப்போ கையில் வந்து எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோல்ட் பண்ணணும். இதே மெத்தடில் நான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பீஸும் முடித்து கொண்டு வரேன். பாருங்கள், எல்லாம் நெக்லைன் எல்லாம் முடித்து கொண்டு வந்துட்டேன். இது பேக் பார்ட்டு அடித்து திருப்பிட்டேன். கீழே வந்து இடுப்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து தான் மடித்து அடிச்சிருக்கேன். டாட் பிடிச்சி பேக் பார்ட்டு கம்ப்ளீட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது ஃப்ரண்ட் பார்ட்டு. ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் முடிச்சாச்சு. கையும் அதே மாதிரி அடித்து கொண்டு வந்துட்டேன். ஃபுல்லாக சுற்றியும் அடிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறது காட்டினா போர் அடிக்கும். ஆல்ரெடி இதுவே வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. அதனால் இதெல்லாம் காட்டல. எப்பவும் போல் அடித்து திருப்புறது தான். இப்போ டாட் பிடிச்சிட்டு பட்டி ரெடி பண்ணி ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ டாட் பிடிக்கிறத பார்க்கலாங்க. ஃப்ரண்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணுறதை காட்டுறேன். இது பேக் பார்ட்டில் எதுவும் ஒர்க் இல்லை, அதனால் அதை வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுப்போம். கீழே வந்து நம்ம அந்த ஷார்ப்பாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஷார்ப்பை வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். 2 கிளாத்தும் சமமாக வச்சுட்டு கீழே வந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். என்னோடய சைஸ்க்கு வந்து 1.25ன்றது கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் எனக்கு கப் சைஸு. 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு உயரம் வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 32லேருந்து 36 வரைக்கும் இந்த அளவு வந்து கரெக்டாக தான் இருக்கும். லைனிங் ப்ளவுஸுன்றதால 2 டைம் அடிச்சுக்கோங்க. இப்போ சைடில் வர்றது கொக்கி பட்டி வர்றது அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கிளாத்தை 2ஆக மடிச்சிருங்க. நம்ம மெயின் டாட் பிடிச்சோம் இல்லையா, அந்த மார்க் இருக்கும், அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு வந்து விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து டாட் பிடிச்சிருங்க. இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிங்கன்னா போதும். கால் இன்ச்சு தான் பிடிச்சிருக்க பாருங்கள். இப்போ வந்து இந்த 2 தச்ச டாட்டையும் சேர்த்து பிடிங்க. சேர்த்து பிடிச்சிங்கன்னா அதுவே ஒரு சென்டர் பாயிண்ட்டு கொடுக்கும். சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் டாட்டை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஆம் ஹோல் சைட் டாட்டு இங்கேயும் வந்து 1.5 இன்ச்சு வந்து விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்க கிளாத்தை டாட் பிடிச்சிக்கலாம். இங்கே வந்து 1/4 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பிடிச்சிக்கலாம். இங்கே போடுற ஸ்டிச்சும் 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கப் சைஸு கிடச்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு பார்ட்டும் முடிச்சுக்கலாம். இன்னொரு பார்ட்டில் வந்து ஹாம் ஹோல் சைடு பிடிக்கும் போது ஃபஸ்ட்டு பிடிச்சதை வந்து எடுத்து அளந்து பார்க்கணும். ஏன்னா 2 சேமாக வரணும் இல்லையா, டாட் பாயிண்ட்டுங்க. அதுக்காக எங்கே ஃபோல்ட் பண்ணியிருக்கோன்னு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அங்கேயே ஃபோல்ட் பண்ணி ஆம் ஹோல் டாட் வந்து 2வது பீஸில் பிடிச்சிடலாம். அவ்வளோதான், 2 சைடும் பிடிச்சாச்சு. முடித்த பிறகு 2 சேம் ஹைட் இருக்கான்னு அளந்து பாருங்கள். முன்ன பின்ன இருக்கலாம், அதனால் அளந்து பாருங்கள். எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பட்டி ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் பீஸு, அதுக்கப்புறம் மெயின் பீஸு, மறுபடியும் ஒரு லைனிங் பீஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸு நான் கொடுத்துருக்கேன். பட்டி வந்து நல்லா திக்காக வரதுக்காக.
இதே மாதிரி இன்னொரு செட்டப்பும் பண்ணியிருக்கேன் இன்னொரு சைடுக்கும். இப்போ வந்து பட்டி அடிக்கிறத பார்ப்போம். இப்போ லாஸ்ட்டாக அந்த பிளாக் கலர் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஒரு 1 இன்ச்சு கிட்ட உங்கள் கிளாத் எவ்வளோ இருக்கோ நீங்கள் 1/2 இன்ச்சில் கூட அடிக்கலாம். எனக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால நான் 1 இன்ச்சுக்கு அடிக்கிறேன். இப்போ அதில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மெயின் பீஸ் இருக்குது இல்லையா, மெயின் பீஸை ஒண்டி வச்சுட்டு மீதி எல்லாம் வந்து ஒரே சைடு வர மாதிரி வச்சு நம்ம ஓரத்தையல் போட்டுப்போம். போட்டுட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு எஜ்ஜு தையல் போட்டுருங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா திக்காக இருக்கும் இது பட்டி. நமக்கு பட்டி வந்து நல்லா உட்கார்ந்ததுன்னா நம்ம கப் ஷேப் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ரா வந்து நான் 2 பீஸ் கொடுத்துருக்கேன். எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு 1 இன்ச்சில் வந்து, ஏன்னா உள்ளே வந்து நான் 1 இன்ச்சுக்கு கிளாத் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது அங்கிட்டு இங்கிட்டு நகரக்கூடாது. அதுக்காக வந்து 1 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச் கொடுத்துப்போம். இதே மாதிரி இன்னொன்றும் நான் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து பட்டி அளந்துக்கலாம். 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம ஹுக் சைடு விட்டுட்டு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு 9 இன்ச் இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு 3 இன்ச் இருக்குது. நம்ம சைடில் வந்து 2.5 இன்ச் இருக்குது. இது பட்டியோட உயரம். இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் வந்ததா, நான் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து அதாவது சைட் ஜாயிண்ட்டுக்கிட்ட 2.5 இன்ச் வந்தது, அது வந்து மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச் வந்ததா உயரம், நீளம். இப்போ வந்து நம்ம 10 இன்ச் 1 இன்ச் எதுக்கும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிப்போம். 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு சீம் அலோன்ஸ்க்காக ஜாயின் பண்ணணும்ல, அதுக்காக. இப்போ வந்து நம்ம இங்கே 3 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 3 இல்லை 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஷேப் எடுத்துடலாம். ஷேப் எடுத்துகிட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்காகவும் விட்டுருங்க. இப்போ ரெடி அளவில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருவோம். கிளாத் அங்கே இங்கே நகராமல் இருக்கிறதுக்காக போட்டுட்டு நம்ம கட்டிங் லைனை கட் பண்ணிவிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பட்டியும் முடிஞ்சது. எல்லாம் ஜாயின் பண்ணி நான் ப்ளவுஸ் முடித்து நான் கொண்டு வரேன் பாருங்கள். சேம் செட்டப்பில் இன்னொரு பட்டிக்கும் நம்ம ரெடி பண்ணிவிடும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஹுக் பட்டி, ஹை பட்டி எல்லாம் வச்சு எல்லாம் கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு. இது கம்ப்ளீட் உங்களுக்கு ஸ்டிச்சு வேணும்னா சொல்லுங்கள், நான் வேறு ஒரு ப்ளவுஸ் வந்து போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இல்லையா, 2 இன்ச்சு இருக்குது. நான் இது வேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப லூஸாக இருந்தால் சைட் ஸ்டிச் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஓவராலாக ப்ளவுஸு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் எனக்கு நல்லா வந்திருக்கு. ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு எல்லாம். இந்த ஆரி ஒர்க் வேணும்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். கை தனியாக, நெக் தனியாக ஃபினிஷ் பண்ணதை போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.